காய்ஸ் இங்கே ஒரு பொண்ணு பால் வேணும்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு பால் மட்டும் ஊற்றிட்டு இருப்பாளா. அதில் ஹெல்ப் பண்ணி எழுதியிருக்கோம், ஏனுங்க இதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தவிப்பா. ஆனால் அந்த பொண்ணு கண்டுக்காமே போயிடுமா. இதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குள்ள புருஷங்காரனே எழுந்துருவான். என்னாச்சு பேபி அப்படின்னும் போது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பால் வேணும்னு கேட்டேனுங்களா, இப்போ எனக்கு க்ரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அழுத்துவா. அதில் ஹெல்ப் மீன்னு எழுதியிருக்கோம்ல, அதை பார்த்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்கள் அங்கே வரீங்களா, அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னும் போது புருஷங்கார விட மாட்டா. ஏன் பொண்டாட்டி நீ என்னத்தை கூப்பிடுறா அப்படின்னு கேட்பான். இல்லைங்க சார், இதெல்லாம் இங்கே குடிக்கக்கூடாது, அது கொஞ்சம் கீழே சேர்ந்துச்சுன்னா டேஞ்சர் தான், அதனால தான் தனியாக கூட்டு போகிறேன் அப்படின்னும் போது, இல்லை நானும் கூடயே வரேன் அப்படின்னும் போது, இல்லைங்க சார் லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னும் போது கையில் கழுத்தில் அடிப்பட்டதெல்லாம் காட்டுக்குள்ள சரியான காட்டு மரண்டியாக இருப்பான் போகிறது. இவனெல்லாம் நீ எப்படி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போவாங்க. இந்த புருஷக்காரனா என்ன கூட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ற பொண்டாட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னொருத்த வந்துட்டு இருப்பானா. டீ தள்ளி போடா, என்ற பொண்டாட்டியை காணும், நம்ம போய் தேடணுண்டா அப்படின்னும் போது, சார் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அந்த பட்டனை தான் நீங்கள் அமுத்தணும், இப்பெல்லாம் எழுந்து வரக்கூடாது அப்படின்னும் போது, டே ஃபர்ஸ்ட் நீ போய் தொலைடா என் பொண்டாட்டியை தேடணும் அப்படின்ட்டு அவன் வழி விட்டதும் போய் தேடுவானா. அவன் பொண்டாட்டி எங்கே இருப்பானே தெரியல. இன்னொருத்தான் ஓடி போட்டுட்டு உட்காந்துருப்பானா. ஓ இவன் தான் நம்ம பொண்டாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது ஒரு பையன். சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போக்குள்ள அது அவங்க ஒய்ஃப் மாதிரியே உட்காந்துருப்பாங்களா. அவங்க கழுத்தை நேராக பிடிச்சி, இந்த லூசு பையன் முகத்தை கூட பார்க்காம, ஏண்டி என்னை பற்றின விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி நீ தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா, உன்னை பொண்ணே போட்டுருவேன் அப்படின்னும் போது அதில் உட்கார்ந்துருக்கிறது அவங்க பொண்டாட்டியை காப்பாற்றிட்டு போனாங்கல்ல அந்த பொண்ணு. அவங்களா ஏண்டா எரும மாடு மாதிரி இருக்கிற பூ போல இருக்கிற பொண்டாட்டியை இப்படி தான் காயப்படுத்துவியா, உன்னெல்லாம் போலீஸில் தான் நான் பிடிச்சி கொடுக்கணும்னு இருக்கும்போது பின்னாடி அவங்க பொண்டாட்டி வந்துருவாங்க, பேபி என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா, போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.